மாப்ள புதுசா ஒரு பார்ட்டி சுடிதார்ல வந்திருக்க. யாருது? நம்ம ராஜேஸ்வரி பொண்ணுடா, காலேஜ்ல படிச்சிருக்குல, அதான் அப்படியே மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருக்கு. கோயில் திருவிழா ஏதோ பட்டு புடவை பூவுன்னு வச்சுட்டு வந்தா பாக்குறதுக்கு லட்சணமா இருந்திருக்கும். எதுல வந்தா என்ன, பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல, அது போதும்டா. படின்னு நினைச்சு பாக்குறதெல்லாம் படிய வைக்க நினைச்ச பல்லு எகிரிடு ஜாக்கிரத. போ. சொந்தமா உனக்கு ஏன் ரோசம் பொத்துக்கிட்டு வருது? வராத பின்ன 1000 தான் பெருசுகளுக்குள்ள சண்டையா இருந்தாலும் சின்ன சிறுசுகள்ல இவங்களுக்குள்ள ஏதாவது கசமசா இருக்கத்தான் செய்யும். வாங்கடா, இப்ப வாங்கடா பொறிக்கு நாய்ங்களா. மாமா, உங்க நம்பிக்கை வீண் போகல மாமா. அந்த அம்மனே உங்களுக்கு மரியாதை பண்ணிட்டா மாமா. அம்மா தாயே, நீ இருக்காங்கிறத நிரூபிச்சிட்டமா, நிரூபிச்சிட்ட. போட்டிக்கு ஆள் இல்லைன்னு என்ன தெனாவிட்டா பேசின? என்ன சொன்ன? நல்லவங்களுக்கு தான் 4 பேர் வருவாங்களா? இப்ப தெரியுதா? நல்லவங்களுக்கு 4 பேர் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே கூட வருவான். என்னமோ பெருசா தலை தொங்கிருச்சுன்னு சொன்னீங்க. இப்ப யார் தலை தொங்கிருச்சு? நானா இருந்தா நேரம் நாண்டுகிட்டு செத்துருப்பேன். என்ன சொன்ன? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்ன. இப்ப அந்த மகேசனோட மகேஸ்வரிய தீர்ப்பு சொல்லிட்டா பாத்தியா? என்ன பேச்சு பேசின, எவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளால என்ன திட்டின. ஆமா, இப்போ இந்த அவமானம் வந்திருக்கே, இதுக்கு என்ன பண்ண போற? உட்காந்து என்ன விருந்தா சாப்பிட போறா? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா இங்கே நின்றுட்டு இருப்பாள. ஆமா, இவ பூமாதேவிக்கு பிறந்த சீதா பிராட்டி பூமியை பொழந்துட்டு உடனே உள்ள போறதுக்கு. இவகிட்ட என்னமா பேச்சு? வயசாகி கூட தகுதியும் தராதரம் இல்லாத பொம்பளை. மரியாதையை கேட்டு வாங்க கூடாது, அது தானா வரணும். பொய்யா சீட்டு குலுக்கி போட்டு ஊர் ஜனங்களை ஏமாத்தி வாங்குறதுக்கு பேரு மரியாதை இல்லை. தானா அடிச்சுக்கிறது தம்பட்டம், ஊராரா பார்த்து கொடுக்கறது தான் பட்டம். இது அதுக்கும் மேல தெய்வமா பார்த்து கொடுத்துருக்கிறது இந்த பரிவட்டம். இதுதான் உண்மையான மரியாதை. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும். அந்த தகுதி தராதரம் எதுவுமே இல்லாத உங்ககிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கும் தகுதி இல்லாம போயிடும். சும்மா இருங்க நீங்க. தரம் கெட்டவகிட்ட போய் தகுதி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாரு, போய் மரியாதை எங்க மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. பேசாம இருங்க, தயவு செஞ்சு பேசாம இருங்க. என் கண் முன்னாடி நிக்காத, போ போ.
தப்பு பண்ணிட்டீங்க ராம். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணப்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அங்கே வந்திருப்பேனே. ஒரு விஐபி அந்தஸ்தில் இருக்கிறவரை விசாரணை பண்ணணும்னா அவங்க லாயரும் கூட இருக்கணும். எதா இருந்தாலும் நீங்க தனியா போனது தப்புரா. ஆக்சுவலி எனக்கு அப்போது தெரியல. சாதாரணமாக ஒரு சின்ன என்கரேஜ் தான் கூட்டு போனாங்க. அது இந்த அளவுக்கு வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கல. பேப்பரில் எல்லாம் நியூஸ் வந்து ச்சே, அந்த நியூஸை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாதவங்களே இல்லை. அவங்க பேரு ஸ்ரீமதி தானே? அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களோட இருந்ததா சொன்னீங்களே, அப்போ அவங்க வெளியில் போனதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. சரி, அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னாவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? அது அது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது வேற ஏதாவது நடந்ததா? வேற ஏதாவதுனா? யாராவது அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்கலாம். நான் எதுக்கு கேட்குறேன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா அந்த நபரோட அவங்க வெளியில் போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படிலாம் அவள் யார் கூடயும் பேசலை சார். ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லைல்ல? இல்லைரா, ஒருவேளை அவங்க இறந்திருந்து அவங்க பாடி கண்டெடுக்கப்பட்டிருந்தாதான் பிரச்சனை. சும்மா காணாம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இது வரைக்கும் எங்கேயும் பாடி கிடைக்கலையே. அதான் கடைசியா நீங்க மீட் பண்ணீங்கல்ல, அதை ஹோட்டல்ல பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம்ல, அல்லது ஹோட்டலை விட்டு வெளியே அவங்க எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லை யாராவது கூட்டிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸாரோட வேலை. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைரா. நடந்தது இதுதான் அப்படின்னு பார்த்தவங்க யாருமே இந்த கேஸ்ல இல்லை. அவங்க காணாம போயிட்டாங்களா, இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெறும் யூகம்தான். யூகத்துக்கெல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லைரா. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இப்படின்னு கூட உங்களை கேட்க முடியாது. ஏன்னா நீங்க ஹோட்டல்ல இருந்ததை ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்க. ராம், கடைசியா ஒரு விஷயம், எதையும் ஒழிக்காம என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆதரவா நிக்கிறவன். எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு பின்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாம ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கும் ஸ்ரீமதிக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? அன்னைக்கு ரூம்ல என்னதெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. ராம், லைஃப்ல நம்ம என்னதான் சரியான ரூட்ல போனாலும் எதிர்பாராத சூழ்நிலைகள்ல நம்ம ரூட்டே மாறி போயிடும். பயப்படாதீங்க ராம். இனி உங்க வேலையை நீங்க பாருங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ. அப்போ நான் வரட்டுமா? தேங்க்யூ ராம். தேங்க்ஸ். என்ன சொன்ன? மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொன்னேன். இப்ப அந்த மகேஷனோட மகேஸ்வரிய தீர்ப்பு சொல்லிட்ட பாத்தியா? ஆமா, இப்போ இந்த அவமானம் வந்திருக்கே, இதுக்கு என்ன பண்ண போற? உட்காந்து என்ன விருந்தா சாப்பிட போறா? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா இங்கே நின்றுட்டு இருப்பாள அவ. ஆமா, இவ பூமாதேவிக்கு பிறந்த சீதா பிராட்டி பூமியை பொழந்துட்டு உடனே உள்ள போடும். இவகிட்ட என்னமா பேச்சு? வயசாகி கூட தகுதியும் தராதரம் இல்லாத பொம்பளை. மரியாதையை கேட்டு வாங்க கூடாது, அது தானா வரணும். பொய்யா சீட்டு குலுக்கி போட்டு ஊர் ஜனங்களை ஏமாத்தி வாங்குறதுக்கு பேரு மரியாதை இல்லை. தானா அடிச்சுக்கிறது தம்பட்டம். ஊராரா பார்த்து கொடுக்கறது தான் பட்டம். இது அதுக்கு மேல தெய்வமா பார்த்து கொடுத்துருக்கிறது இந்த பரிவட்டம். இதுதான் உண்மையான மரியாதை. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு தகுதி தராதரம். தரம் கெட்டவர்கிட்ட போய் தகுதி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாரு, போய் மரியாதை எங்க மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. போ.
ஏம்மா இப்படி பண்ண? அம்மா. நீ இல்லாம நான் என்னம்மா பண்ண போறேன்? ஏம்மா? அம்மா. அம்மா. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியாம்மா? நீ பண்ணது தப்புமா? தப்பு, ரொம்ப தப்பு. மரியாதை கிடைக்கலன்னு மனசு உடைஞ்சு உயிரை விட்டுட்டாங்கய்யா. அவங்க மானஸ்தியா அவமானப்பட்டவனே உயிரை விட்டாங்க. ஆனா மத்தவங்க மாதிரி கிடையாது. என்ன பட்டாலும் சரி புத்தியா வராதியா. இப்படி ரெண்டு பக்கமும் உசுப்பேத்தி உயிரை பலி வாங்கிட்டியா? ஐயோ பாரியா, எங்க அம்மாவை இந்த கதிக்கு கொண்டு வரதுக்கு தான் வீடு தேடி வந்து கூப்பிட்டியா? பாரு, எங்க அம்மாவை நீ உயிரோட கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? பாரியா பாரு. அம்மாடி, இப்படி நடக்கணும் நாங்க யாருமே எதிர்பார்க்கலம்மா. இல்லையா? இல்ல, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இதோ இங்க நிக்கிறாரு பெரிய மனுஷன், இவர் எதிர்பார்த்திருப்பாரு. எங்க அம்மா சாகணும்னு இந்த ஆளு எதிர்பார்த்திருப்பாரு. அம்மாடி கிருஷ்ணா, உங்க அம்மாவை பறி கொடுத்த வேதனை எனக்கு புரியுதும்மா. அதுக்காக நீ இப்படி மாமாவை வாய்க்கு வந்து இப்படி பேசாத. ராஜி சாகணும்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைச்சது இல்லம்மா. இல்ல, இந்த ஆளு நினைச்சா. எங்க அம்மா சாவுக்கு காரணம் இந்த ஆளுதான். இவன் ஒரு கொலைகாரன். கிருஷ்ணா, நீ ஆத்திரத்துல இந்த மாதிரி பேசுறமா? ஊரே பார்த்து நிக்குது. இந்த மாதிரி அபாண்டமா பழி போடாதமா. யார் நீ? யாரு? இந்த கொலைகார பத்த பொண்ணு தானே நீ? சீ, பேசாத. இது குடும்பமே கொலைகார குடும்பம். நீங்களெல்லாம் பழி போடுறது இருக்கட்டும். ஐயா, தயவு செய்து ஆக வேண்டிய காரியத்தை ஆக வேண்டிய காரியம் இந்த பெரிய மனுஷனுக்கு தான். அப்பா, இவனை கொன்னுட்டு எங்க அம்மாக்கு நான் காரியம் பண்றேன். ஐயோ கிருஷ்ணா, உன்னை கொல்ல விட கையெடு. உன்னை கொல்ல விட மாட்டேன். பார்த்து விட்டுருக்கீங்க. ஏன்டா எங்க அம்மாவை கொல்ற? எடு கையை. விடுங்க. மீனாட்சிமா, மீனாட்சிமா, உள்ளே கூட்டு போம்மா. உனக்கு காரியம் பண்ணாம நான் விட மாட்டேன். நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ வாமா. வா. இந்த வருஷம் மட்டும் நீ ஏன் வந்தம்மா? உன்னை கொல்லவன நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். அம்மா, இப்ப சொல்றேம்மா, உன் சாவுக்கு காரணமானவனை கொல்லாம நான் விடவே மாட்டேம்மா. இப்படி கஷ்டப்படுறாளே. விட மாட்டேன். அவனை நான் விடவே மாட்டேம்மா. விட மாட்டேன். அண்ணி, இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க வேண்டாம். அம்மா கூட்டிட்டு போயிடலாம். போங்க 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 மாமா. போங்க. என்னையா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. ஆமாங்க ஐயா, என்ன பண்றது? மனசே கேட்கல. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்க. ஆமாங்க ஐயா, யார் தான் எதிர்பார்த்தா ஐயா?